அப்பா அம்மா ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. குனிஞ்சு பாடுறா மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் உங்க 2 பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டோ கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடைஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா 2 இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன். 10 மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும். தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது. ஏன்னா இருக்கிறது 2 பேர். 2 பேரா? 2 பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருக்குமா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். 3 பேர்ல என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்றா அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கால. பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய், அங்க பாருடி. ஏய், ஊருக்கு போனது மறந்துடாம எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய், மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி? ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அம்மா இருந்தா 5 கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இந்தாங்க ஆட்டோ. பாபா, இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்கம்மா. ஆமா, புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். கரெக்ட். நேரா போப்பா. மச்சந்தி, புது வீட்டுக்கு போனதும் 1/2 கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திடுபுட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்கோமா. ஏங்க, முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ, நேரா பார்த்து ஓட்டியா. ஏங்க, புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க, நான் பாட்டு பேசிட்டு வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா, இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்டுமா? யோ, ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா. என்னங்க, வீடு வந்தாச்சு. சரி ஓடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. 690. பார்வதி, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா, வா. வலது காலை எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க, கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே விட்டுட்டு வருவாங்க? அட இருடே. யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோ ஐடியா, ஆட்டோ எடியா. சார், உங்க சம்சாரம்? சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா, சீக்கிரம். ஏமா, கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். உன் ஆட்டோல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி?
அதான் கரெக்ட். அண்ணியோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார் சார் தந்தி தந்திமா. தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கலே. ஐயோ ஐயோ, தந்தி வந்திருக்குங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கே. அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன். போ. படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ. பாரதி, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கிறானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். என்னங்க இப்பவே நம்ம எல்லாரும் ஊருக்கு புறத்து போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? எனக்கு ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணா கோயிலுக்கு போயிருக்கா, போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். வா, வா, ராஜு. வா. நீங்களா? இந்த நேரத்துல வேற யாரை எதிர்பார்த்த? சும்மா இருங்க. எதுக்கா இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல, அதான் லேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. தெரியுமே, தந்தி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுத்தவனுக்கு தெரியாதா? போஸ்ட்மேன் கொடுத்தால அவன் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும். இத பாரு, வீட்டுல யாரும் இல்ல. நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டாம்? தெரியும், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? இத பாரு, நிலாக்கா இது நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கு பாதியில விட்டுமே பாட்டு, அதை முடிக்க வேண்டாம்? நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமா, அவங்க எந்த பாட்டுக்கு தான் எந்திரிக்கல, அதுக்காக நாம பாடாம இருக்க முடியுமா? வாரி வாரி கொடுத்தாரு. கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. புள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னேன், 1000 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. இத்தனை நாளைக்கு நோய் நொடின்னு படுத்ததே இல்ல. மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு இப்படி மண்டையை போட்டாரு. சம்பந்தி 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 சம்பந்தி, ஐயோ சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, இப்படி சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டீங்க. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி. யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வராது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனர. ஷூட்டிங்கா? அப்ப 40 ரூபாய் வேஸ்டா? 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? யாரையாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றது? ஐயோ சம்பந்தி, இன்னும் நீங்க சாகலையா? என்னது மாமா, உங்களுக்காக வாங்கினது பண்ணிட்டீங்களா? வேணாமா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்டை ஷூட்டிங்காக விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாளாம், அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதையை மாத்துறது? வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா? கதையை மாத்திருங்க. கதையை மாத்துறதா? என்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. டைரக்டர், என் சம்பந்தி கிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் மேக்கப். மேக்கப் வாங்க, அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் 3 சாங் பண்ணி தரேங்க, எல்லாம் விருதுங்க, தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. ஐயோ, விடிஞ்சிருச்சு. வசந்தி, வசந்தி, கும்பகர்ணி, எந்திரி. இத பாரு, என்னங்க? ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணியாகணும். வேற வீட்டுக்கு போகணும், கிளம்பு. எங்க வீட்டுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வீட்டுல பேய் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. வசந்தி, வசந்தி. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். ஐயோ, மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி, வசந்தி, கதவை தரமா.
என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நேற்று வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா இப்போ? வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது? ஏமா இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷ முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன? ஏங்க மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழிவு கொண்டா. ஆ, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா. என்னோட கவலை எல்லாம் இப்போ வீட்ல இருக்கிற கேரக்டர்ஸ எப்படி சமாளிக்கிறதுங்கிறதான். ராஜி, என்னங்க, இத வந்துட்டேன். அதை அப்படியே விட்டு வா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும் போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க. பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும். ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வானா பாதி பக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்பு 1 மணி நேரமா காணும். தேடுறேன், எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டியா நீ? என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பியை கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பியை சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். இப்போ உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி முளைச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க? ராஜி, நான் உனக்கு கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே, ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை, மிருதங்க, பாரதியார் பாட்டு, இதுலதான் உயிரை. பொண்டாட்டி கூட அப்புறம் தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. ராஜி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி. பாடு ராஜி, பாடு. எனக்கு அது வரைக்கும் தாங்க பாட தெரியும். எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டை நீ பாடினியோ, இனிமே நீ வேற நான் வேற இல்ல. நமக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு போச்சு. இனிமே நீ நானும் ஒண்ணு. தீவட்டி, ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? செக் போஸ்ட்ல லாரியை மடக்கிறிய, நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? நல்லா யோசனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஹால்ல படுத்திருப்பேன். 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவ. இப்ப எல்லாம் ஏன்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா, இப்பதான் நான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே. என்னடா படம் பார்த்த? அந்த கதையாவது சொல்றான். ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப மணி 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. பாரு பாரு பாரு,
எந்திரிச்சு பாருடி. ஐயோ, என்ன வெட்டுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அண்ணே, 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 இல்லைங்க, இல்லைங்க. அட தம்பி, நீ எங்கடா இங்க உட்கார்ந்திருக்க? உங்க பேச்ச கேட்டதுனால இப்ப நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு கிழவன் பேச்ச நம்பாத, உன்னை நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அப்படி நீங்க சொன்னதுனால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிக்கிட்டேன். அடப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட ஏன்டா சொல்ல? ஆமா, நீங்க கூட என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சிங்கப்பெருமாள் கோவில்ல சிங்க முகம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அந்த அசிங்க மூஞ்சி நீயா? ஆமா அப்புறம் என்னடா, உன் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? அண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவ நம்ம வீட்டுல இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலோ, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலோ குழப்பமாயிரும். இப்ப அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் வழி சொல்லணும். ஆமா, அது பயங்கரமான சிக்கல் தான்டா. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் வரேன். ஐய், யாரை ஏமாத்த பாக்குறேன்? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். கையற, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளில கொண்டு வரணும், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சா ஐய், உதவாக போறேன். இரு, வேற ஐடியா சொல்றேன். இப்படி பண்ணு. ராஜி, பாத்ரூம்ல என்ன பண்ற? குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கிய, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வ? வீட்டுக்குள்ள யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னம்மா கூப்பிட்டியா? கணேசா, இந்த வத்தலை கொண்டு போய் மாடியில காய வச்சிட்டு வா. ஐயோ, என் திட்டப்படியே சொல்ற, நீ நல்லா இருக்கணும். நான் நினைச்சபடியே கிழவன் நல்லா தூங்குறான். பிளான் பக்காவா வேலை செய்யுது. ஐயா, என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. கரிகாலம் இருக்கிறீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். அப்படியா? கொஞ்சம் இருக்க, கொண்டு வந்துறேன். ஐயா, அவசரம் இல்ல, முதுவா வாங்க. ஒண்ணு வேணா. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. ஏமா, குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணாம், வெளியில வச்சதுனால காணாம போச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்டு வசந்தி. என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கத்தி தொலையாதரா, அவ காதுல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே, ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருடிட்டா. அதை நான் பாத்துட்டேன். அதை வச்சுதான் சொல்றேன். வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா, இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல, உன்னை வெட்டி பலி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும். எனக்கு தெரியாத? என்னமோ வச்ச மாதிரி பேசுறியா? அவ வேற வெளில நிக்கிறான். என் அம்மா பெட்டியை திறந்துதான் பாருங்களேன். புடி. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? அடி பாவி, எத்தனை நாளா உனக்கு இந்த திருட்டு புத்தி? வசந்தி, உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள கொடுத்து வச்சல, எனக்கு நீ த்ரோ பண்ணிட்டல. வெளியே போடி, போடி வெளியே. ஐயோ, எனக்கு இந்த நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்த பாருமா, நீ ராஜியோட ஃப்ரெண்டாச்சேன்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ வெளியே. ராஜி, போடி வெளியே. போமா. எதுவும் பேசாத, கம்முன்னு வா. நம்ம திட்டம் வெற்றி.